ஜாலியா இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு லான்ச் ஒன்று இப்போ ஆக போகுது. வெரி குட், ஆல் தி பெஸ்ட். கோகு வந்து சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது சாமி கும்பிடுற கோவில் இது. எதை கேட்டாலும் கடையில இல்லைங்கிறாங்க. எனக்குலாம் பிடிச்சிருந்துச்சு. ஹாய் ஹலோ மக்களே, கேமரா வாங்குறதுக்கு அப்புறம் எடுக்கிற ஃபர்ஸ்ட் vlog. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். செம்ம ஜாலியா இருக்கு. நியூ இயர் vlog மக்களே. ஆனா எந்த ஒரு பிளானுமே பண்ணல, சும்மா கால் போன போக்குல நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல இருந்திருந்தா கூட ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்போம். கோயம்புத்தூர்ல இருந்தாலே மொக்கையா தான் போன வருஷம் vlogலாம் பாத்துருப்பீங்க. இந்த வருஷம் வந்து இப்போ நாங்கள் சும்மா வந்து எங்களோட தங்கச்சிகளை வந்து கூப்பிட்டுட்டு அப்படி சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமே அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஐயோ, நான் அவ்வளோ நேரமாக கேமரா பார்த்தே பேசவே இல்லை. சரி, டிஸ்பிளே பற்றி பேசிட்டு இருந்தேன். ஏன்னா கேமராவை வந்து புதுசு மக்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதனால கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி தான் இருக்கும். போக நாங்கள் பழகிடுவோம். போடா, ஜாலியா இருக்கு. ரொம்ப குஷியோ கோகு கேமரா மூஞ்சி, கோகு கேமரா மூஞ்சி, கோகு மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும் கிளியரா இருக்குடா. செம கிளியரா இருக்கு. ஹாப்பியா இருக்கும். தெரியல, ஃபர்ஸ்ட் சிஸ்டத்துல போட்டதா தெரியும் கிளியரா இருக்கா இல்லையா. ஆமா, அது வேற இருக்கு. நாங்க வேற இந்த இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவே பார்த்துருப்பீங்க. அதுல வந்து செம்மையா இருக்கு அப்படின்றது. ஆனா அங்க பிளர் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்துல எல்லாமே நல்லபடியா தெரியுது. வேற ஒன்றும் இல்லை. ஐயோ, கார்ல இப்ப அழுக்கு இருக்கிறதெல்லாம் அப்படியே சூப்பரா தெரியுதுடா. ஐயோ மக்களே, கோகு வந்து கேக் வாங்க போயிருக்கான். சடன் பிளான். பேக்கரி ஓபன் ஆயிருக்கிறத பார்த்ததும் ஓகே கேக் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கான். என்ன கொடுமனா நான் சாப்பிட மாட்டேன். டயட் மக்களே, டயட். என்னது 1 கிலோ தான் இருக்கா? 1 கிலோ தான் இருக்கா? சூப்பரு. என்ன பண்ணலாங்க இதுக்கு? சரி, வேற ஏதாவது போகும்போது எங்க இருக்கும் ட்ரை பண்ணுவோம். நமக்கு கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்கும். நான் வேற டயட் இல்லையா, நான் மனசு வச்சாதான் கிடைக்கும். கொட்டுனே மண்டையில. ஓகே மக்களே, இப்ப வேற கேக்கு கடைக்கு போயிருக்கோம். கேக் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, பாப்போம். ஓகே மக்களே, கேக்கு வாங்கிட்டோம். செலிப்ரேஷனுக்கு ரெடி. போலாம் போலாம் போலாம். A few moments later. எங்க தங்கச்சிங்க 3 பேர் வந்துட்டாளுங்க. என்னடி ஒருத்தி காணோம்? இதோ வந்துட்டேன். இப்போ வந்து நாங்க 5 பேரு எங்க போறோம்னு தெரியாம போயிட்டு இருக்கோம். அதுதான் நியூ இயர். என்னப்பா சொல்ற? இன்னும் 2 பீஸ் வரேன்னு சொல்லிட்டு தூங்கிருச்சுங்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம வந்து தூங்காம முழிச்சு கண்ணை முழிச்சு வரவே இருக்கணும். 2025 என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. வாயா நீ. போன வருஷம் முழிச்சிருந்தோம். ஆனாலும் அந்த வருஷம் நம்மளை வச்சு செய்ன்னு செஞ்சது. பரவாயில்ல, இந்த வருஷம் முழிச்சிருப்போம். செய்யதான் போகுது. ஆமா. கவுண்ட் டவுன் காட்டு மக்களே. இன்னும் ஒரு 18 17 நல்லா இருந்துச்சாங்க. பைத்தியமா? நாளைக்கு நியூ இயர். இன்னையோட இந்த கூடிய விடுறோம்டா. என்ன ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்க 2024 2025ல? ஆமா, இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ? ஒண்ணுமே எடுக்கலையா? நீயே எடுக்கலையா? விளங்கும்டா. நல்லா படிக்கணும். யோசிச்சியா? அப்ப இப்ப நல்லா படிக்கல. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சும்மா இருடா நீ. நான் 2024ல என்ன ரெசல்யூஷன் எடுத்து தெரியுமா? எப்படி தெரியும்? மயோனஸும் சாஸும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. 2023 என்ன ரெசல்யூஷன் எடுத்து தெரியுமா? சொல்லி தொலை. யார் வீட்டுக்கு போனாலும் சரி, நம்ம வீட்லயும் சரி, சாப்பிட்ற சாப்பாடு தட்டு இருக்கு தெரியுமா, அதை கழுவி நம்மளே வச்சிடணும் அப்படின்னு. சரியா? ஸோ இது 2மே பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பழக்கங்களை பண்ணணும். நீ என்ன யோசிக்க போற? இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல் இருக்கேன். டெய்லியும் குளிக்கணும். டெய்லியும் குளிக்கணும். அது மாதிரி ரெசல்யூஷன் எடுக்க சொல்றேன். மக்களே, என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, சுவாமி வந்து கேக் வந்து சாப்பிட மாட்டான். 1 2 3
ஏரியாஸ்க்கு வந்திருக்கோம். ஆடி ஓஞ்சு டயர்டாகி வந்திருக்கோம். வணக்கம் உங்க ஃப்ரெண்ட். ஃபோட்டோ எடுத்துட்டா வேணும், ஆனால் எனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியாதே. இதில் அட மலக்குறங்க. சமோசா தின்னிகள், மில்க் ஷேக் தின்னிகள், மில்க் ஷேக் குடிகாரிகள். என்னடி வாய்ஸ் இது? The next morning. ஓகே மக்களே, ஒரு முக்கியமான ஒரு லான்ச் ஒன்று இப்போ ஆக போகுது. என்ன சொல்றா? அதை வந்து லான்ச் பண்ணி வைக்கிறது என்னோட வேற யாரு? நான் தான். சப்போர்ட் சிஸ்டம். சரி, ஓகே. சுவாதியோட வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக மேக்கப் வீடியோஸ்லாம் போடுறதுக்காக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து சுவாதி பெரிய வீடியோ போட்டிருக்காங்க, நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அதையும் பாருங்க. ஓகே, பப்ளிஷ் பண்ணிடு. பப்ளிக் ஆயிடுச்சு. ஏ ஜாலி கோகு போட்டுக்க. வெரி குட், ஆல் தி பெஸ்ட். என்ன பண்றது தெரியாம எல்லாம் பண்ணிட்டேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாப்போம். ஹோப் ஃபார் தி பெஸ்ட். 2025 எப்படி அமைய போதோ தெரியல. நல்லபடியாக அமையுங்கிற நம்பிக்கையில் நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மக்களே. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ 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 எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகுறதுனால நான் வந்து புது சேனல்மா, புது சேனல் மேக்கப்க்குன்னு மேக்கப் சேனல், என்னோட புது சேனல். உங்கள கொஞ்சம் பேருக்கு என்ன தெரியும், நிறைய பேருக்கு எனக்கு தெரியாது. உங்களுக்கு மேக்கப் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்க போறோம். Much later. ஓகே, பின்னாடி ட்ரெயின் போயிட்டு இருக்கு. ஓகே மக்களே, நாங்க வந்து நியூ இயர் அன்னைக்கு எனக்குன்னே வருவீங்களாடா? ஏய் ட்ரெயினே பாய். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். நம்ம பைத்தியமா இருக்கோண்டே, எல்லாரும் பார்த்து நியூ இயர் நியூ இயர்னு இருக்கோம். ஓகே மக்களே, நியூ இயர்க்குன்னு புது ட்ரெஸ்லாம் எதுவும் எடுக்கல. சம்மந்தமே இல்லாமல் ஒரு சாரி வந்து மீஷோவில் எவ்வளோ தெரியும் இந்த சாரி? உனக்கு புது ட்ரெஸ் தான், எனக்கு இது நான் பல வருஷம் முன்னாடி எடுத்தது. இந்த சாரி எவ்வளோன்னு சொல்லு. 350. நான் கேட்கவும் நீ உடனே என்னோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன். இது வெளியே இருந்து பார்த்தா எவ்வளோன்னு சொல்லுவாங்க? ஒரு 800 900 சொல்லுவாங்க. 800 சொல்ல மாட்டாங்க, ஒரு 500 சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனால் இந்த சாரியோட ரேட் வந்து 200. ஆத்தி. சரி, கழித்து துணி போட்டுக்கலாம் விடு. இதுக்கு ப்ளவுஸ்லாம் எதுவுமே ஸ்டிச் பண்ணதான் ஆல்ரெடி இருக்கிறது வச்சு பைத்தியக்கறி மாதிரி ரெடியாக இருக்கேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன். உச்சமே இல்ல. சரிம்மா, நீங்க அழகுதாம்மா. நாங்க இப்ப 7 மணி ஆக போகுது, சரியா? 7 மணிக்கு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா மக்களே, காலையில இருந்து தண்டத்துக்கு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் மோட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த நியூ இயர்ல வந்து ரெஸ்ட் மோட்ல நைட்டு பூரா ஆட்டம் போட்டு தூங்கிட்டோம். அதான் உண்மை. சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. அத வந்து ரெஸ்ட் மோட்னு சொல்லி டீசென்ட்டா சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் வாயப்படுறீங்களா? ரைட் விடு. அதனால வந்து நாங்க போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ எந்திரிச்சு சாப்பிட்டு கீப்பிட்டு எல்லாம் நல்லா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிருக்கோம். ஆனாலுமே பசிக்குது. மத்தியானம் சாப்பிட்டது டயட் ஃபுட் தானே? டயட் ஃபுட் தான். டயட் மக்களே, நான் தீவிரமா இன்னைக்கு கரெக்டா 23வது நாள் நினைக்கிறேன். எலும்புலாம் தெரியுது சைடுல. ஆனாலும் உனக்கு ரொம்ப பேராசை. நாங்க வந்து கோயிலுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கோம். ஆனா அது நடக்குமான்னு தெரியல. சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்குள்ள தான் இருக்கு பைத்தியம். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. அது என்ன பாட்டு இப்படி வருவாங்கல்ல, பக்கத்து மாடியில இருந்து நம்மள இதை பாக்குறாங்க. வா போயிடலாம். ஓகே மக்களே, சாமி கும்பிட்டாச்சு. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சிச்சா? கிடைச்சிருச்சு. அதுவும் கோகு வந்து சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது சாமி கும்பிடுற கோவில் இது. ஆமா, எப்பவுமே. அதனால அவனுக்கு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்க ஆரம்பிக்கே ராஜரத்னம். எதுக்கு அதெல்லாம்? சரி, ஆரம்பிக்க ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். ஆரம்பிக்க ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க இங்க இருக்காது. ஸோ வந்து ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் வந்து இங்கே சாமி கும்பிட்டு போகிற ஒரு இது நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இப்போ இல்லை, இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம எந்த ஒரு பிளானுமே கிடையாது. ஜஸ்ட் சும்மா அப்படியே போயிட்டு நம்ம தங்கச்சிங்க கசின்ஸ் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு அப்படியே எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கோம். போகலாமா? போகலாம். ஹாப்பி நியூ இயர். எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? இப்போ எங்கனையும் பார்த்து பேசு. தண்ணியில் ஆட போகிறோம். தண்ணியில் ஆட போகிறோமா? இந்த நைட்டில் நீங்கள் ஏற்கனவே காய்ச்சல உனக்கு தண்ணியில் ஆட போறியா? நீங்கள் தூக்கி தான் இதுக்கு மேலே தலையில தான் தூக்கி வைக்கணும். போலாமா? கார்ல போலாமா? கோகுச்சா கார் எடுக்க சொல்லு. கொய்யாக்க வேண்டாமா? பின்னாடி உட்காந்துக்கோ. போனா போது பின்னாடி உட்காந்துக்கோ. சரியா? தீக்ஷி 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 வேணாமா? அம்மா அம்மா வேணாம். அம்மா வேணாம். இப்ப யார் போலாம்? யார் போலாம்? வரேன்யா. ஹாய். எனக்கு முத்தம் முத்தம் முத்தம்
எனக்கு போலாமா போலாமா. மேடம் காய்ச்சி வச்சுட்டு போலாம் இவங்க நைட் வரல, நைட் மிஸ் ஆயிட்டாங்க. ஆமா நைட் வந்து நல்லா திறந்தடிச்சு தூங்குறதுக்கு தான் மேடம்க்கு. சரி சார். ஆடலாமா ஆடலாமா? ஆடுடா குடுமிய விடு. ஆடு ஆடலாம் கிடக்கிடி. ஆடலாமா? ஓகே மக்களே, நாங்க வந்து சாப்பிட போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்கேயாவது போறோம். ஆனா அது எங்கன்னே தெரியல. எங்கடா எங்க போறோம்? சாப்பிட போறோமா? இங்க குரங்கு, எங்க குரங்கு அங்க இருக்கா? வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. நீங்க பசியில சொன்னீங்க. பசிக்குது வந்து பார்த்த உடனே இந்த மெனு கார்டை பார்த்தோன்னே பசிக்குது. மெனு கார்டை பார்த்து என்ன சொன்னேன்? சொன்னாலும் அங்க எதுவும் இல்லையாமா? ரொம்ப நேரமா சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்னு இருக்கோம். எதை கேட்டாலும் கடையில இல்லைங்கிறாங்க. இந்த வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. என்னது இது? ஐக்கி மீனுமா? ஏற்கனவே இருக்கிறது பத்தல. எடுத்து சாப்பிடுங்க. நல்லா இருக்கா ஐஸ்கிரீம்? நீ இனிமே இப்படிதான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். நிஜமா சாப்பிடணும், அவ்வளவுதான்டி இருக்கிற சளிக்கு. மக்களே, குடும்பமே ஐஸ்கிரீம் சாப்பிடுது. எனக்கு வெறும் மோரை மட்டும் வாங்கிட்டு வருவான்னு நினைக்கிறப்ப மோர் வாங்கிட்டு வந்து நீ மோர் குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு மோரை கொடுத்துட்டு குடும்பமே சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போடுது. இங்கே ஒரு பீஸ் போகுது பாருங்க. சுகரை வச்சுக்கிட்டு போய் ஐஸ்கிரீம் எல்லாம் நான் சொன்னேன்ல, மோர் எடுத்துட்டான். எப்படி வாங்கிக்கோ என்ன மனுஷன்? நான் சாப்பிட மாட்டேன். ஓ ஐஸ்கிரீம் டயட். ஐஸ்கிரீம் டயட்டா? ஏன்டா டே, ஐஸ்கிரீம் டயட்னா வேறு ஐஸ்கிரீம் மட்டும் தான் சாப்பிடுவோம். சாப்பிடு கோகு, ஒன்றும் பிரச்சனை இல்லை கோகு, சாப்பிடு கோகு. இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு மனசு வலிக்குது. அதனால போயிடலாம். நமக்கு வாய்த்தது இதுதாங்க. ஆமாங்க பாவம். ஓகே மக்களே, நாங்கள் வந்து ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த நியூ இயர் வந்து ஏதோ ரொம்ப மோசமா இல்லாம ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. நல்லா தான் போச்சு, ஏதோன்னு சொல்ற அளவுக்கு இல்லை. ஓகே தான், எனக்குலாம் பிடிச்சிருந்துச்சு. அது நைட்ல ரொம்ப ஜாலியாக இருந்தது. லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் கோயம்புத்தூர்ல வந்து செலிப்ரேஷனுக்கெல்லாம் போனோம். அப்போ கூட எனக்கு இந்த அளவுக்கு ஜாலியாக இல்லை. இப்போ நம்ம மட்டும் விளங்கின மாதிரி தான். தான் விஷயம். இந்த வீடியோ வந்து நாங்கள் இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். எங்களோட கேமரால வந்து ஃபர்ஸ்ட் vlog எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னும் கேமரா செட்டிங்ஸ் எல்லாம் இன்னும் நாங்கள் கம்ப்ளீட்டா எப்படி இருக்கு அப்படின்லாம் நாங்கள் பார்க்கல. சும்மா ஓரளவுக்கு தெரிஞ்சதை வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஐயோ கை வலிக்குது. சரிம்மா, இதுதான் நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எப்படி ஓடுச்சே? அது ஃபோனுக்கே நீ சொல்ற, நான் வந்து கேமராக்கு தான் சொல்றேன். சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. சரி ஓகே மக்களே, நம்ம வந்து கூடி சீக்கிரம் ஒரு புது வீடியோ உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் டாடா பாய் பாய். அது வரைக்கும் டாடா பாய் பாய். ஹாப்பி நியூ இயர். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். எல்லாத்துக்கும் இந்த வருஷம் நல்ல வருஷமா அமையட்டும். எஸ்.